வணக்கம் நண்பர்களே. கோயம்புத்தூர் அவினாஷ் ரோட்டில் அமைஞ்சிருக்கிற ஜிடி மியூசியத்துக்கு நாங்களை வரவேற்கிறோம். கார் ரசனையாளர்களுக்கு இது ஒரு சிறப்பு உலகம். இங்கு பல காலகட்டங்களை சேர்ந்த விண்டேஜ் கார்கள், கிளாசிக் மாடல்கள் மற்றும் நவீன கார்கள் வரை அற்புதமாக பாதுகாக்கப்படுகிறது. இப்போ நம்ம ஸ்ட்ரீமிங் என்ட்ரன்ஸில் இருக்கோம். இங்கேருந்து வீல் எப்படி அதனுடைய மாடிஃபிகேஷன் அந்த காலத்தில் தட்டையாக குண்டாக இருந்து அதுக்கப்புறம் மெதுவாக ரெண்டு பக்கம் பாக்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் சென்டரில் போக்ஸ் மாதிரி அந்த இன்வென்ஷன்லாம் எப்படி இருக்குது 1900 பண்ணியிருக்காங்க. அந்த இது கார் வகைன்னு எப்படி ரெவல்யூஷன் பல கார்கள் டிசைன் பண்ணியிருக்காங்க. இது எடிஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க. ஜிடி நாயுடு உலகத்தில் இருக்கிற அத்தனை இதையும் எப்படி இதாக எப்படி ஒர்க் ஆகுது எல்லாம் இது பண்ணி இங்கே வச்சுருக்காங்க மியூசியமாக. இது அந்த காலத்தில் 1700 800 1900 எப்படி இது இதாக இருக்குதுன்னு பார்க்குறாங்க. இது உள்ளே ஒரு மெக்கானிக்கல் ஒவ்வொரு பார்ட்ஸும் எப்படி எப்படி வேலை செய்யுதுன்னு சில டெமோவும் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பிஎம்டபிள்யூ அவருடைய ஒய்ஃப் ஃபஸ்ட்டு அந்த கார் எப்படி அதை ஓட்டி பார்க்குறாங்க. இங்கே இதில் மிஷினரிஸும் அதனுடைய எல்லாம் இருக்குது. இங்கே இது விண்டேஜ் கார்கள் அந்த காலத்தில் யூரோப்பு அந்த மாதிரி அமெரிக்காவில் இது பண்ண அந்த காட்சிகளெல்லாம் இங்கே பயன்படுத்தியிருக்காங்க. இங்கே அந்த காரினுடைய மாடல் எப்போ அந்த எந்த வருஷம் உருவாச்சு, அப்புறம் அதனுடைய என்ஜின் கெப்பாசிட்டி என்ன, எந்த கண்ட்ரினுடையது, அப்படி எல்லா டீட்டெயில்ஸும் ஒவ்வொரு கார் முன்னாடியும் ஸ்பெசிஃபிகேஷனோட அந்த டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. உலகத்தில் இருக்கிற மோஸ்ட்லி அத்தனை கார்களும் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் அந்த ஆஸ்டின், அதாவது அந்த பத்மினி காரெல்லாம் கூட இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்டு அப்புறம் ஸ்டூடெண்ட்டுக்கும் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு நிகழ்வு இது பார்க்குறதுக்கு. இது ஆக்சுவலாக இது காரு மட்டும் இல்லை, இதில் மீதி எல்லாம் நிறைய அந்த காலத்தில் நடந்த கேமராஸு அந்த மாதிரி இதெல்லாம் கேமரா, எலக்ட்ரிக் மோட்டாரு, மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட், ஃபோட்டோ, பிசி இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு கலரை அது கலர் எப்படி சூஸ் பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு என்ன சொல்கிறது கலர் அப்படியே அட்ராக்டிவாக வெவ்வேறு கலரில் அதெல்லாம் எப்படி இது பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. பார்க்குறதுக்கே பிரமிப்பாக இருக்குது. இந்த ஆஸ்டின் காருன்னு சொல்லுவாங்க. அதை கையிலே சுற்றி விட்டு இது பண்ணுவாங்க முன்னாடி. அந்த காரெல்லாம் கூட இன்னும் அழகாக டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இது நாம் பார்த்துட்ருக்கிறது ரொம்ப பழைய விண்டேஜ் கார்கள். இதில் இன்டீரியர் உட்டன் இன்டீரியரு அந்த மாதிரி ஹேண்ட் கிராஃப்டடு அந்த மாதிரி நிறைய கார்ஸு இதில் இருக்குது.
ஆக்சுவலாக இது பார்க்கணுன்னா நீங்கள் எப்படியும் இது எல்லாத்தையும் பார்க்கணுன்னா ஒரு மினிமம் வந்து ஒரு 3 மணி நேரமானா ஆகும். அதனால் 5 மணிக்கு 5 6 என்ட்ரன்ஸ் வந்து 4:30க்கு இருக்குது. அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே என்ட்ரி பண்ணிவிடுங்க. அதாவது மதியமாகவே ஒரு 2 மணி வாக்கிலுக்குள்ளே முன்னாடி போயிட்டிங்கன்னா நீங்கள் இருக்கிறத எல்லாத்தையும் அழகாக அவசரப்படாமல் நீங்கள் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அழகாக வரலாம். உள்ளவே ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது, ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். குடும்பத்தோடு போனீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி எதாவது இருந்தாங்கன்னா இது வந்து ஒரு பெரிய அவங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் கொடுத்த மாதிரியே இருக்கும். குழந்தைங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், நமக்கும் நிறைய கெயின் இதாக இருக்கும். ஏன்னா இந்த விண்டேஜ் கார் தான் வந்து நிறைய ரொம்ப அதிகமாக இருக்குது. அது ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு ஷேப்பும் நமக்கு ஒரு காரில் இத்தனை வகையான்ற மாதிரி பிரமிப்பாக இருக்கும். இது குட்டி குட்டிஸாக இதெல்லாம் வந்து அந்த காருங்களை பார்த்தாவே வந்து டாய்ஸ் மாதிரி இருக்குது. அந்த டாய்ஸ் தான் அந்த நிறைய வெரைட்டியாக கொடுத்துருப்பான். இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் ரொம்ப பழைய ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் பார்த்த மாதிரியே இருக்குது. அதனுடைய சோப்பு டப்பான்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக நீங்கள் கோயம்புத்தூர் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு அரை நாள் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக இது விசிட் பண்ணுங்கள். ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதனுடைய காருக்கு அதே ஃப்ரண்ட்லேயே வந்து டாப்பில் அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் எங்கேருந்து வந்த எல்லா டீட்டெயில்ஸும் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. இது ஒவ்வொரு காருக்கு அந்த முன்னாடி அந்த சிம்பிள்ஸ், அந்த ரோல்ஸ் ராய்ஸ் கூட வந்து அந்த காலத்தில் வந்து அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் இப்போ கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபோர்ட் கார் இதெல்லாம் வந்து ஜேம்ஸ் பாண்டு அந்த மாதிரி படத்தில் தான் நம்ம அப்படியே என்ன சொல்கிறது, இது வந்து வால்க்ஸ்வாகன் நினைக்கிறேன். வால்க்ஸ்வாகன், பைக்கும் இருந்தது, பிஎம்டபிள்யூ பைக்கு. இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, கப்பலில் மிதக்கிற சின்ன போட்டு மாதிரி இருக்குது இந்த விண்டேஜ் காருங்களெல்லாம். இந்த காரெல்லாம் வந்து ஆதி காலத்தில் ரொம்ப பழைய படத்தில் பார்த்த கார்களெல்லாம். இது வந்து
நைன்டீன்த் செஞ்சுரியில் நம்ம இந்தியாவில் நடந்த அந்த டிரான்ஸ்போர்ட் அந்த காலத்தில் மெட்ராஸில் எலக்ட்ரிக் ட்ரெயின் கல்கத்தா அந்த மாதிரி புனேன்ற மும்பை அந்த இடத்துலலாம் வந்து அதெல்லாம் டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த காலத்துலலாம் எப்படி இருந்தது, கேமல் ரைடு, எலிஃபண்ட் ரைடு, ஜீப்ரா காட்டு, இது மாதிரி நிறையா முள்ளக்காட்டு, டீரு. இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான். டீரெல்லாம் எடுத்து வண்டி பண்ணியிருக்காங்கன்னா பெரிய ஆளுங்க தான் அந்த காலத்தில். இதெல்லாம் வந்து அந்த 1892 எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து எப்படி இதாகிடுச்சின்னு சொல்லிட்டு எல்லாம் டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் அப்போ எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் எங்கே பொக்கிஷமாக வச்சுருந்து இப்போ டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்கன்னு அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு அதிசயம் மாதிரி தான். நாம் வந்து ஒரு 20-30 வருஷம் பழமையான டாக்குமெண்ட்ஸு, நம்ம பிக்சர்ஸே நம்மளால் வைக்க முடியுதில்ல. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அந்த 100 வருஷம் பழமையான இந்த விஷயங்களெல்லாம் வந்து புகைப்படங்களெல்லாம் எப்படி கேப்சர் பண்ணி அதெல்லாம் வந்து பிரிண்ட் எடுத்து இதெல்லாம் டிஸ்ப்ளே பண்ணாங்க. இது வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம்லாம். நீங்கள் இதெல்லாம் ஒன்று ஒன்றா நல்லா தெரிஞ்சுக்கணுன்னா ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் படித்தா தான் அதனுடைய அந்த எப்படி வந்து ரெகுலேஷனாக இருக்குன்ட்டு நமக்கு தெரியும். இது வந்து அடுத்த இது விண்டேஜ் கார் முடிஞ்சது. இது வந்து லக்ஸுரி கார்ஸ். ஒவ்வொரு உலகத்தில் உள்ள அனைத்து லக்ஸுரி கார்ஸும் வந்து இங்கே டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையான இது. ஆடியிலேருந்து BMW, பென்ஸு, அதாவது நமக்கு தெரியாத நமக்கு தெரிஞ்சது ஒரு 5% தான். 95 அதாவது எனக்கு தெரிஞ்சது. மீதி அவ்வளோ வெரைட்டி வந்து இங்கே வச்சுருக்காங்க. இல்லை, அது உள்ள இன்டீரியர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அசந்தரம். உள்ள ஹேண்ட் கிராஃப்ட் பண்ணிவிட்டு அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப அருமை. ரோல்ஸ் ராய்ஸ் கார் நிறையா வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் வந்து மைசூர் மகாராஜா அவர் ஒரு ஆர்டர் கொடுப்பாராம். ஆர்டர் கொடுத்தா அப்படியே பெரிய பல்காக தான் கொடுப்பாராம். அது வந்து ஒரு பெரிய ஆர்டர் மாதிரி அவங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் போட்டிருந்தாங்க. அடுத்ததாக நம்ம இந்தியன் கார்ஸும் டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. நம்மளுடைய அம்பாசிடரு, பத்மினி, பால், இந்த மாதிரி காரும் வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அருமையான ஒன்று. அப்படியே கார்ஸ் எல்லாம் அப்படியே ஷைனிங்காக பளபளன்னு. நம்ம வண்டியே நம்ம இவ்வளோ மெயின்டைன் பண்ணதில்ல. இது வந்து அவ்வளோ ஷைனிங்காக
இத்தனை வருஷமாக அவங்க எப்படி இதை பாதுகாத்து வச்சுருக்காங்கன்னு தெரியல. இது பால்னு நினைக்கிறேன். மாருதி 800. மாருதியா? ஃபியட் ஃபியட் காரு, டோவ் காரு, அதெல்லாம் வந்து ரொம்ப அதிசயம் பார்க்குறதுக்கு. இந்த சிம்பிளெல்லாம் என்ன பிராண்டுன்னே தெரியல. இந்தியன் கார்ஸுக்குன்னு தனியாக இந்தியாவில் நாம் வச்சுருந்த இது வந்து தனியாக டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. இதில் வந்து எலக்ட்ரிக் இது மகேந்திராவா? த்ரீ வீலில் இருக்கிற ஃபோர்ட் டெம்போ ட்ராவலர் தயாரிக்கிறாங்கன்னா அந்த ஃபோர்டு அது வந்து போர்ஸு ஃபோர்டு கம்பெனி. மாருதி 800 டிஎக்ஸ் மாருதியினுடைய ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்னு நினைக்கிறேன். மாருதி ஜிப்சி, டாட்டா, ஹோண்டாய், இந்த மாதிரி எல்லா கார்ஸும் வந்து இது இந்த செக்ஷன் வந்து இந்தியன் கார்ஸு. டாட்டா நேனோ காரு, அடுத்தது இது வந்து ஈவேரா பிரசாரத்துக்காக யூஸ் பண்ணியிருந்த இந்த வண்டி. இது இங்கே கோயம்புத்தூர்லேயே தயாரிச்சதா என்னன்னு தெரியல. ஈவேரா யூஸ் பண்ணியிருந்த அந்த பிரச்சார வாகனம் ரொம்ப லென்த்தாகவும், உள்ளே வந்து இன்டீரியர் பயங்கரமாக இருக்குது. உள்ளே நம்ம வீட்டில் உட்கார சோஃபா மாதிரி எல்லாம் இது பண்ணிவிட்டு ரொம்ப அருமையாக இருக்குது. இதனால் அந்த பெண்கள் அந்த உரிமையை பற்றி நிறைய இவர் பேசியிருக்காரு. அதுக்காக பிரசாரம் பண்ண வண்டி தான் இந்த வண்டி. இன்னும் வந்து டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. அதனுடைய ஹிஸ்ட்ரியெல்லாம் யார் யார் இந்த ஜேர்னியில் வந்து தலைவர்கள்லாம் யார் யார் இருந்தாங்க அந்த மாதிரி டீட்டெயில்ஸோடு வந்து போட்டிருக்காங்க, டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. அரசியல் தலைவர்களோட அவர் பயணம் செஞ்ச அந்த
நிகழ்வை வந்து இங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி மற்ற தலைவர்களெல்லாம் இல்லாத ஒரு டிஸ்பிளே ஈவேரா ராமசாமி சாருக்கு மட்டும் அங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து முதல்ல வந்து கோயம்புத்தூர், உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி அந்த ஏரியாவுக்கு போன அந்த வண்டி. அவர் வந்து ஜிடி நாயுடு ஐயா 3000 ரூபாய்க்கு காருன்னு சொல்லிட்டு லோயஸ்ட்டாக பண்ணி இதுதான் அந்த சாம்பிள், இதுதான் அந்த வண்டி. இது வந்து மக்களுக்காக வந்து உபயோகத்தில் இருந்த வண்டி. ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த லுக்கே வேறு. அதுவும் அழகாக எங்கே பொள்ளாச்சி, உடுமலை, கோயம்புத்தூர் அந்த ஏரியாவில் வந்து போயிட்டுருந்த ஒரு அழகான இது எப்படி இருக்குன்னா மேட்டுப்பாளையம் டு ஊட்டியில் போகிற அந்த ட்ராய் ட்ரெயின் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. அழகாக எந்த லக்ஸுரி இல்லாமல் அழகாக அந்த ப்ளைனாக வந்து சீட் இருக்கும். அழகாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு இது அந்த காலத்தில் பயன்படுத்த மாட்டு வண்டியில் எப்படி யூஸ் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து பார்க்கவே இப்போல்லாம் நம்ம செய்ய முடியுமா? அந்த காலத்துலேயே வந்து ஒவ்வொரு இதுவும் உள்ளவே அந்த சக்கரத்தோட மற்ற இதெல்லாம் வந்து அட்டாச் பண்ணி எவ்வளோ அழகாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்டுடியோ காருங்க யூஸ் பண்ணியிருந்த கார். இது ரேவா காருன்னு நினைக்கிறேன். இது வந்து ஃபயர் ஃபைட்டர். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து பர்ஃபார்மன்ஸ் கார்ஸ். ஹை பர்ஃபார்மன்ஸ் கார்ஸ். இது லக்ஸுரி ஹை பர்ஃபார்மன்ஸ் கார்ஸு. அந்த காலத்தில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் கோயம்புத்தூரில் உங்களுக்கு ஒரு அரை நாள் கிடைச்சதுன்னா மெக்லரின் இது வந்து அந்த லைட்டிங்கே வந்து பயங்கரமாக செட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபுல் வியூ கொடுக்காம அந்த என்ன சொல்கிறது, அந்த ஒரு ஸ்டுடியோ மாடல் அந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஓப்பனாக வந்து ஃபுல் லைட்டு அந்த மாதிரி எதுவும் கொடுக்காம இப்போ வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் லேட்டஸ்ட்டு இது ஸ்போர்ட்ஸ் கார்ஸு, ரேஸ் கார்ஸு, எல்லா விதமான காரும் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஃபார்முலா ரேஸ் அது அந்த க்ரோ மெம்பர்ஸ் எல்லாம் என்னென்ன பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது சேஞ்ச் பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அந்த க்ரோ மெம்பர்ஸ் அத்தனை பேர் இருப்பாங்க இல்லையா. அந்த க்ரூ மெம்பர்ஸு
அது ஒவ்வொரு இதுவும் எப்படி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து இது பண்ணுறாங்க, என்னென்ன யார் இருக்காங்கன்ட்டு அது மாதிரி டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபார்முலா லேஸில் இந்தியாவில் வந்து யார் யார் இருக்காங்க, எப்படி எப்படி இதாக இருக்குது, டிசைனாக இருக்குது, எந்தெந்த வருஷம் அந்த மாதிரியும் வந்து நிறையா டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த கார்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற கம்ப்யூட்டர்ஸ் வந்து சின்ன இதிலேருந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி டெவலப் ஆச்சு, அந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸும் வச்சுருக்காங்க. டியூப்ஸு, வேக்கம் டியூப்ஸ், எலக்ட்ரிக் பல்பு, மோட்டார்ஸு, சேவிங் மிஷினு, கேமராஸு, வோல்ட் மீட்ரு, அம்மீட்ரு, சிக்னல்ஸு, டேப் ரெக்கார்டரு, இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்து டிசைனாக எக்ஸ்ப்ளோர் எல்லாமே வந்து இங்கே டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு டைம் போதலை நமக்கு, அதனால் கொஞ்சம் ஏர்லியராக வந்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் பொறுமையாக எல்லாத்தையும் பார்த்துட்டு போகலாம். ஒரு மதியத்துலேருந்தே மதியம் 1 மணிக்கெல்லாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா அமைதியாக அழகாக நீங்கள் நல்லா எக்ஸ்ப்ளைன் பண்ணலாம். பாருங்கள் மக்கள், கண்டிப்பாக கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான இடம் இந்த ஜிடி மியூசியம்.
Wow. Disk, all type of floppy hard disk, two type of floppy disk with CGA monitor. AT motherboard, AT type. This is serial mouse. Wow. Serial mouse, PS2 mouse, USB mouse, and pin mouse. Wow. Floppy disk, hard disk, types of floppies. Wow. Is this hard disk? Wow. Bigger type of hard disk. MSP 155 dot matrix printer TVS. Actually, I think cover only. This is Diablo 630, and then Canon. Wow, HP diskjet. Out of this and all, we used to service 20 days before, 20 years before. Canon platter, computer printer. Wow, micro printer, very old. BPL Sanyo. That radio company also manufactured type printer. This is Micron 80 Microline. Larsen Toubro. Larsen Toubro also manufactured printers. Wow. HCL. Godrej Prima. I have this type of printer.
sorry, typewriter, electronic typewriter. Brother, wow, wow, Hindustan computer, Excel with compact, wow, HP, Hindustan computer monitor, Vijay monitor, Excel, BCD, wow, computer with keyboard and monitor, IBM personal computer, computer keyboard, as Apple, Apple, Sony, Apple disk with modern Apple.